காலை வணக்கம். உலகம் முழுவதும் நமது ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தி கொண்டிருக்கும் நமது ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சமூக சேவை அமைப்பான ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் மற்றும் அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கி ஏபிஜே விஐபி குளோபல் சாமானிய முதல் மாதிரிகள் இணைந்து தொழில் வளர்ச்சியிலும் கல்வி நிறுவன வளர்ச்சியிலும் மேம்பட்ட நிலையில் உள்ள கோயம்புத்தூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது ஏபிஜே விஐபி குளோபல் 2025 விருது மற்றும் கலாச்சார திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் இவ்விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் அழிந்து வரும் பொம்மலாட்ட கலைக்கு தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து உயிரிட்டுக் கொண்டிருக்கும் கலைஞரும் மற்றும் பல்வேறு விருதுகளை பெற்று வரும் முன்னாள் தலைமை ஆசிரியரும் நாமக்கல் கன்னிகா மாடல் பொம்மலாட்ட நிறுவனமான மாண்புமிகு எம் சீனிவாசன் அவர்களையும் நமது விழாவினை முன்னிலை வைத்து சிறப்பிக்க வந்திருக்கும் நமது சிவகாசி ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் மற்றும் ஏபிஜே உணவு வங்கி நகர தலைமை ஒருங்கிணைப்பாளர் நமது அன்பு சகோதரர் திரு இ முகமது கான் அவர்களையும் சிறப்பு அழைப்பாளராக நமது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு புரொஃபசர் டாக்டர் சி ஜெயபிரபா, கோயம்புத்தூரை சேர்ந்த அப்துல் கலாம் கனவு பள்ளி நிறுவனர் டாக்டர் சி ஜெயபிரபா மற்றும் கோயம்புத்தூர் சத்ரபதி சிவாஜி ட்ரஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்பு சாரா தொழிலாளர் நற்பணியாளர் சங்கம் மாண்புமிகு திரு டாக்டர் பி சரவணன் அவர்களையும் சத்ரபதி சிவாஜி ட்ரஸ்ட் மாவட்ட அமைப்பாளர் திரு ஈஸ்வரன் அவர்களையும் சிவகாசி விநாயகா பழமுதிர்ச்சோலை நிறுவனர் திரு இ கணேஷ் பாண்டி அவர்களையும் சிவகாசியை சேர்ந்த சமூக அலுவலர் திருமிகு கே மாசிலமணி அவர்களையும் கோயம்புத்தூர் ஜேஎஸ் ஹெல்த் கேர் கிளினிக் திருமிகு டாக்டர் பி சுதா அவர்களையும் திருநெல்வேலி ஆன்மீக சேவையாளர் திருமிகு எம் சூரியலதா அவர்களையும் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பிசியோதெரபிஸ்ட் செல்வி எம் லாவண்யா அவர்களையும் கடலூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் திருமிகு எம் பூதாலட்சுமி அவர்களையும் கோயம்புத்தூரை சேர்ந்த வாலிபால் மற்றும் த்ரோபால் சர்வதேச விளையாட்டு வீராங்கனை திருமிகு எம் இந்திரா அவர்களையும் மற்றும் சிவகாசி நகர துணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு எம் சாய்ராபான் அவர்களையும் கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளை சிறப்பாக வடிவமைத்து நடந்து வந்திருக்கும் நமது அன்பு சகோதரி திருமிகு GMRDS அமுதாராணி, நமது சிவகாசி நகர இணை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு GMRDS அமுதாராணி அவர்களையும் சிவகாசி நகர துணை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு திருமணி செல்வி அவர்களையும் கோயம்புத்தூரை சேர்ந்த சாக்சோபோன் இசைக்கலைஞர் செல்வி ஏ நிரந்தனா அவர்களையும் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த விருதுகளை பெற வந்திருக்கும் விருதாளர்கள் அனைவரையும் அனைத்து துறை சார்ந்த நண்பர்களையும் நலத்திட்டங்களை வழங்கிய நல்முள்ளங்களையும் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் நமது நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு நண்பர்களே, எங்களை பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு சுய அறிமுகம் செஞ்சு கொள்வாங்க. நாங்க சிவகாசியில கிட்டத்தட்ட 25 வருஷங்களா ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு சேவை நிறுவனம் நடத்திட்டு வரோம். இதுல நம்ம எல்லா விதமான சேவைகளையும் பண்ணிட்டு வரோம். அதாவது உணவு, உடை, கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, சிகிச்சை முகாம், மருத்துவ முகாம், இது தவிர ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு 8 to 10 பிள்ளைகளுக்கு திருமண உதவி, இப்படி எல்லா விதமான சேவைகளையும் நம்ம அமைப்பு சார்பாக நம்ம பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமும் உதவி தேவைப்படுறவங்க எண்ணிக்கை இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் வருது. ஆக்சுவலா இந்த டைம் 100 பேர் பண்ணா அடுத்த வருஷம் ஒரு 200 பேர் ஆகுது, ஒரு 300 பேர் ஆகுது. சோ நமக்கான பொறுப்பும் கடமையும் ஜாஸ்தி ஆகிட்டே போவதை குறையவில்லை. எங்களோட பல வருட சேவை அனுபவத்துல நாங்க எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத எங்களுக்கு கிடைச்ச ஒரே தீர்வு தற்சார்பு பொருளாதாரம். ஆக்சுவலா தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா,
ஒரு மனிதனோட தேவையை அவனை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறதுதான் தற்சார்பு பொருளாதாரம். சாமானிய மக்களுக்கும், அதாவது அனைத்து மக்களுக்கும் உணவு, உடை, கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு மற்ற சமூகம் உருவாக்கி கொடுக்கிறதோட அவங்களை தற்சார்பு பொருளாதார முன்னேற்றம் மக்களா மாற்றுறதுதான் எங்க நிறுவனத்தோட முக்கிய நோக்கமா வச்சு பல வருடங்களாக அதுக்காக உழைச்சிட்டு வரோம். இதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எங்க அமைப்பு சார்பா 1 ஏக்கர் நிலம் தானமா வாங்கி அதுல அமிர்தசரடி ஏபிஜே உணவு வங்கி அப்படின்ற எங்க நிறுவனத்தோட சொந்த கட்டிடம் கட்டி அதை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க போறோம். நாங்க இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பசி சொல்லிட்டு உலகத்தோட எந்த மூலையில இருந்து இங்க வந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம 24 மணி நேரமும் உணவு கிடைக்கிற ஒரு அன்னச்சத்தா உருவாக்க போறோம். அனைத்து மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்க சோம்பேறியாக்காம இங்க வர படிச்ச மற்றும் படிக்காத பிள்ளைங்களுக்கு அவங்களோட திறமைக்கு தகுந்த மாதிரி, ஆக்சுவலா அவங்க என்ன டேலண்ட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுயதொழில் பயிற்சி